வெல்கம் டு எவ்ரி ஒன். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் அண்டு மினிமம் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்டு மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் 2x³ minus 21x² plus 36x minus 20. ஓகே, இந்த சம்மை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் எ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒய்ன்னு நமக்கு ஒன்று தெரியணும். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னா, step 1 then step 2 நான் கண்டுபிடிச்சிக்கிற dy by dx 0ன்னு எடுத்து அதிலிருந்து நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 3 d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். தென் ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னா, இங்கே எத்தனை பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிச்சோ அத்தனை பாயிண்ட்ஸை நம்ம எத்தனை கேசஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இங்கே பாயிண்ட்ஸ் x1 x2 x3 இந்த மாதிரி கிடைக்குதுன்னா கேஸ் 1 x1 பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, தட் இஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயரில் பாயிண்ட் x1 சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் அதாவது அந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன கிளைம் பண்ணணும்னா, at the point x1 y have minimum value. அந்த மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, and the minimum value calculated by y of x1. xக்கு பதிலாக x1 வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மினிமம் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி கேஸ் 2, சப்போஸ் செகண்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா கேஸ் 2 பாருங்கள். சப்போஸ் கேஸ் 2 பாயிண்ட் x2 பேஸ் பண்ணி சப்போஸ் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் x2ன்ற பாயிண்டில், அதாவது அந்த நெகட்டிவாக வந்துச்சுன்னா, அதாவது லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன கிளைம் பண்ணோம்னா, கிளைம் பாருங்கள், நெகட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம கிளைம் at the point x2 y have maximum. அண்ட் அந்த மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா,
ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒய் ஆஃப் x1 x2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்? ஓகே, இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இந்த சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்ளம் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபங்க்ஷன் ஓகே ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனை ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2x3 சம் கேசஸில் அவங்களே கொடுப்பாங்க. கொடுக்காத பட்சத்தில் அந்த ஃபங்க்ஷனை நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 1 போனோம். ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா, ஃபைண்ட் dy by dx. ஃபைண்ட் dy by dx. இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஃபார்முலாஸ் நம்ம ரீகால் பண்ணோம். yன்றது x பவர் என்ன இருக்கும் பட்சத்தில் dy by dx என்னன்னா n into x power n minus 1. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இங்கே 2 இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்லாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம். அப்போது d by dx of 2x cube minus 21x square plus 36x minus 20. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்னா, அங்கே பாருங்கள், இது ஒரே டேர்ம் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நிறைய டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணோம். மல்டிப்ளிகேஷன்ஸ்னால் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அதை வெளியே எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும், வேரியபிளுக்கு மட்டும். 21 d by dx of x square plus 36 d by dx of x minus d by dx of 20. ஓகே, ஜஸ்ட் இதை இப்போ சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். அப்படி சிம்ப்ளிஃபை பண்ண என்ன கிடைக்குது பாருங்கள். எக்ஸ் கியூப் இருந்துச்சுன்னா 3x ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 21 x ஸ்கொயர்னா 2x ப்ளஸ் 36 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் 1 மைனஸ் 0. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது, dy by dx நமக்கு 6x square minus 42x plus 36. ஓகே, சரி, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம். ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2ல் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணோம்னா, இங்கே கண்டுபிடிச்சிக்கிற வேல்யூவை ஈக்குவல் டு 0ன்னு நம்ம அஸ்யூம் பண்ணோம். ஓகே, லெட் dy by dx equal to 0. அப்போது என்ன கிடைக்குது பாருங்கள். அப்போது 6x square minus 42x plus 36 equal to 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறது மூலிமா நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸ் பவரில் 2 இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட்டு, எக்ஸ் பவரில் 3 இருந்துச்சுன்னா 3 பாயிண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அது நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்களேன், இந்த 6 இது கொஞ்சம் ஈக்குவேஷன் பெருசாக இருக்குது. எக்ஸ் பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் 6 இருக்குது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபேக்டரைஸ் பண்ணதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் காமன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏதாச்சும் காமனாக இருக்கான்னு பார்க்குறேன். 6 நான் வெளியே எடுக்கிறேன். அப்படி நான் வெளியே எடுத்தால் x square minus 7x plus 6 equal to 0. அப்போ 6 அந்த சைடு நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா x square minus 7x plus 6 equal to 0 by 6. இதனோட ஆன்சர் என்ன, 0 தான். அப்போ நமக்கு இப்போ இருக்கிற ஈக்குவேஷனை தான் 7x
plus 6 equal to 0. Okay, then இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறது மூலிமா நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போது கவனிங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பரை ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -7 வரணும். அப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னென்னு பாருங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன வரணும், 6 வரணும், ஆட் பண்ணால் -7 வரணும். ஓகே, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் என்ன, -6 -1 மல்டிப்ளை பண்ணுங்க. -6 into -1 6, then -6 -1 எவ்வளோ, -7, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அப்போ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்ன, x -6 next x -1 equal to 0. அப்போது x equal to 6, x equal to 1, அதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ். அப்போ நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்குது. அப்போ நம்ம அதை ஆர்டர் பண்ணிக்கணும். இது x1ன்ட்டும் இது x2ன்ட்டும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸ்டெப் இது வரை இருக்கட்டும். நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 என்ன கண்டுபிடிக்கணும், d²y/dx² கண்டுபிடிக்கணும். இதுக்கு ப்ரொசீஜர் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் dy/dx கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அதை திரும்ப நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ dy/dx அங்கே என்ன இருக்குது, 6x² -42x + 36. ஓகே, நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்குது பாருங்கள். அப்போது 6 மல்டிப்ளிகேஷன் x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x -42x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 + 0. அப்போ என்ன ஆகிடுச்சு பாருங்கள், 12x -42. இதுதான் அது d²y/dx². ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4ல் நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கோ அத்தனை கேசஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கேஸ் 1 என்ன பாயிண்ட்டு, x1 = 6ன்ற பாயிண்ட்டை பேஸ் பண்ணுது. சரிதானா? எஸ். ஓகே, நம்ம ஸ்டெப் நம்பர் 4ல் d²y/dx²ல் நம்ம xக்கு பதிலாக நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படின்னா என்ன, 12, இங்கே பாருங்கள், இந்த வேல்யூக்கு பதிலாக 12 into 6 -42. ஓகே, இந்த வேல்யூ என்ன வருது பாருங்கள், 12 into 6 எவ்வளோ, 72 -42. ஆன்சர் எவ்வளோ, 30. இங்கே வந்திருக்கிற வேல்யூ which is greater than 0. ஆல்ரெடி நம்ம சொன்ன க்ரைட்டீரியா படி greater than 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன கிளைம் பண்ணோம், கிளைம்னு ஸ்டேட் பண்ணுறோம். இந்த ரீசன்னால ஓகே, at the point at x1 = 6, y have minimum. அந்த பாயிண்டில் ஒய்க்கு என்ன இருக்கும், மினிமம் வேல்யூ இருக்கும். அண்ட் த மினிமம் வேல்யூ
and the minimum value y of 6. okay, y of 6 நம்ம substitute பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த minimum value கிடைக்கும். ஓகே, அப்போ ஒன்றும் இல்லை, yன்றது என்ன, கொஷினில் போயிட்டு நம்ம அந்த yயோட இடத்துல நம்ம சரி எக்ஸோட இடத்துல நம்ம நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ், ஓகே, நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே கொடுத்துக்கிறது என்ன, 2x cube, அப்போது 2 6 cube minus 21 6 square plus 36 into 6 minus 20. ஓகே, இப்போ நீங்கள் இதை சால்வ் இது இப்போ நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எஸ், ஓகே, என்னென்ன பாருங்கள். இப்போ 2 into 6 cube, 6 cube ஓட வேல்யூ 216 minus 21 into 36 plus 36 into 6 minus 20. ஓகே, இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா minus 128. இதனுடைய வேல்யூ என்ன, minus 128. ரைட், அப்போ அதுதான் அதனுடைய மினிமம் வேல்யூ. ஓகே, சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் பாயிண்ட்டையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ கேஸ் 2, ஏன்னா ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம கேஸ் 2வை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ கேஸ் 2 பாருங்கள். கேஸ் 2 எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி, x2 equal to 1என்ற பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கேஸ் 2வை டிஸ்கிரைப் பண்ணணும். ஒன்றும் கிடையாது, இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணால் போதுமானது, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரில் நீங்கள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், அதுக்கடுத்து கிளைம் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், புட் டி ஸ்கொயர் x value in d square y by dx square as x2 equal to 1. அப்போ அங்கே 12 x பதில் என்ன 1 minus என்ன இருக்கு பாருங்க 42. இதனோட வேல்யூ என்ன வருது பாருங்க, 12 minus 42 which is equal to minus 32, or minus 30, which is less than 0, which is less than 0. அப்போ நம்ம என்ன claim பண்ணோம், என்ன claim பண்ணுறோம் பாருங்க. அப்போ claim at x2 equal to 1 y have maximum. Y have maximum value. அந்த maximum value எப்படி கண்டுபிடிக்கிறது, and the maximum value எப்படி கண்டுபிடிக்கிறது, yல போயிட்டு நம்ம xக்கு பதிலாக அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணது மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். எஸ், அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது பாருங்க. ஓகே, அங்கே இருக்கிறது 2x cube 1 cube minus 21 x square 1 square plus 36 x பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் minus 20. இப்போ இது என்ன கிடைக்குது, இது 2 minus 21 plus 36
மைனஸ் 20. இப்போ ஆக மொத்தம் எவ்வளோ வேல்யூ கிடைச்சிருக்கு? இது ஒரு 38 ப்ளஸில் இருக்கிறது ஒரு 38 மைனஸ் 41. அப்போது இதனுடைய வேல்யூ என்ன? மைனஸ் 3. அப்போ -3 தான் அதனுடைய நெகட்டிவ் மேக்ஸிமம் வேல்யூ. -3 தான் அது அதனுடைய நெகட்டிவ் வேல்யூ. நீங்கள் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாதுன்னா, மைனஸில் இருக்கிறது போய் மேக்ஸிமம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு -3ன்றது மேக்ஸிமம் வேல்யூ, அதனுடைய மினிமம் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போது இதுலேருந்தே கிளியராக தெரிஞ்சிச்சு மேக்ஸிமம் மினிமம்னா இது இப்போ கான்செப்ட் நம்மளுக்கு கிளியராகவே -3 வந்து -128ஓட பெருசு. ஓகே, இந்த லாஜிக் ட்ரூ. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனா ஒன் மோர் டைம் நீங்கள் திரும்ப பார்த்துட்டு நீங்கள் மேனுவலாக இதே சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.